உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களும் கூட. இந்த மே தினத்தின் அடிப்படையில் தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தொழிற்சங்கங்களினுடைய செயல்பாடுகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் குறித்து நம்ம பார்க்க இருக்கிற நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரங்கத்தில் உங்களை வரவேற்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றியும் கூட. தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்கங்களினுடைய செயல்பாடு தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு, நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கி 8 மணி நேரம் உள்ளிட்ட பல உரிமைகளை பெற்றிருக்கிற நிலையில் இந்த 100 ஆண்டுகள் கடந்து வந்த பாதை எப்படி இருக்குது, இதில் இப்போதைய நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நியூஸ் 7 இன்றைய இந்த தொடக்க நிகழ்ச்சியை காட்டிய முறை என்னுடைய உளபூர்வமான பாராட்டுதலை தமிழக தொழிலாளர் சார்பாக தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். உடனடியாக 8 மணி நேர வேலை என்பது கிடைக்கவில்லை. வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் 8 மணி நேரத்திற்காக போராடியவர்கள், தூக்கு மேடை ஏறியவர்கள், வேலை இழந்தவர்கள், துப்பாக்கிச் சூட்டால் மாண்டவர்கள், அந்த வரலாற்றில் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் 14 மணி நேரம் 16 மணி நேரத்தை 10 மணி நேரமாக குறைத்து முதலில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறது. அதை அன்றைய மார்க்சினுடைய தோழர் ஏங்கல்ஸ், ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ், மார்க்ஸ் உயிருடன் இல்லை அப்பொழுது, ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் சொல்கிறார், எ ஸ்டெப் கரெக்ட் ஸ்டெப் இன் தி ரைட் டைரக்ஷன். 16 மணி நேரம் 14 மணி நேரம் 10 மணி நேரமாக சட்டம் நிறைவேற்றியதே ஒரு முன்னேற்றம் என்று சொன்னார்கள். இன்றைய உலகம் அல்லது இன்றைய இந்தியா, இன்றைய தமிழகம் என்பது முற்றிலும் மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. முற்றிலும் மாறி இருக்கிறது என்று சொல்கிற பொழுது நவீன தாராளமயம், சந்தை பொருளாதாரம், அரசு முற்றிலும் மூலதனத்திற்கு ஆதரவாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலம். முதலீடு, மூலதனம், லாபம் என்கிற ஒரு சூழ்நிலை பிரதானமாக இன்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு என்ன செய்கிறது என்று கேட்டால், கடந்த 100 ஆண்டு காலமாக தொழிலாளர்கள் இந்தியாவில் போராடி பெற்ற பல உரிமைகளை, சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீத்து போவதற்கான எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 44 சட்டங்கள், சட்ட வரையறைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு லேபர் கோட் என்கிற முறையில் அந்த உரிமைகள் முழுவதும் மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இன்றைய யதார்த்தமான சூழ்நிலை. அப்போ இந்த 8 மணி நேர வேலை என்பது இன்று பிரதானமாக குறிப்பாக முறைசாரா தொழிலாளர்களுக்கு அல்லது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இல்லை என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது மீண்டும் 12 மணி நேரம் 14 மணி நேரம் என்கிற முறையில் வேகமாக பழைய நிலை புதிய முறையில் புதிய வழியில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழலில் இனி அடுத்ததாக என்ன செய்யணும் தொழிலாளர்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது குறித்தும் பார்க்கணும், அது குறித்தும் பேசணும். ஆனால் அதுக்கு முன்பாடு தமிழகம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்காங்க. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைஞ்சிருக்கார். மகாலிங்கம், அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளினுடைய ஊழியர்களினுடைய நிலை என்ன, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம். இந்த இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றாகும். இந்த பாரத மிகுமின் நிறுவனம் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது இந்த திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் பகுதியில் இங்கே அமைக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள் என்பது குறித்து பாரத மிகுமின் நிறுவனத்தினுடைய தொழிலாளர் சங்க சிஐடியினுடைய துணைத் தலைவர் சம்பத்திற்கு அவரும் கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு இப்போ இந்த பாரத மிகுமின் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, கோரிக்கைகள் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு? இன்றைக்கு பிஹெச்சிலிருந்து ஒரு பொதுத்துறையாக தொடர வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய
அனைத்து தொழிலாளர்கள், அதிகாரிகள், சூப்பர்வைசர்களுடைய எதிர்பார்ப்பு. ஏறத்தாழ 13,000 பேர், 10,000 பேர் நிரந்தர ஊழியர்கள், அதிகாரிகள், சூப்பர்வைசர்கள், 3000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்ட 13,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள். சமீபத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் பொதுத்துறையின் பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றது. ஆனால் தற்சமயம் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் ஸ்ட்ராட்டஜிக் சேல் என்ற அடிப்படையிலே அப்படியே ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வர்க்கக்கூடிய தரகர் வேலை போல் செயல்படுகிறது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதிகாரிகள், சூப்பர்வைசரோட மிக முக்கியமான கோரிக்கை என்பது இதை பொதுத்துறையாக பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் மிக பிரதானமான கோரிக்கை. சார், இப்போ இந்த பாரத நிறுவனத்தில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்குது. இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் தொழிற்சங்கம் மூலமாக தான் முன்னெடுத்து வைக்கிறீங்க. இந்த கோரிக்கைகள்லாம் எப்படி நிறைவேற்றப்படுகிறதா? தொழிற்சங்கங்கள்லாம் முன்பு போல் செயல்படுகிறதா? இது 3 விதமான கோரிக்கை. இப்போ சொன்ன பொதுத்துறை பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தோடு போராட வேண்டியது. அதே போன்று எங்களுக்கு 1/1/2012 புதிய ஊதிய மாற்றம் வர வேண்டும். அந்த ஊதிய மாற்றத்திற்கான கோரிக்கையை கடந்த ஏப்ரல் மாதமே நாங்கள் சிஐடி சார்பாக முதலில் நிர்வாகத்தில் கொடுத்து விட்டோம். ஆக இன்னும் பேச்சுவார்த்தைக்கான நிர்வாகம் தொடங்கவில்லை. ஆகவே விரைவில் தொடங்குவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்தி இங்கே இருக்கக்கூடிய ஊதிய மாற்ற பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான முயற்சிகள் சிஐடியு நிச்சயம் இறங்கும். சார், இப்போ பணி நேரங்கிறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் வழங்கப்படுகிறது? அதே போல் நிரந்தர தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் ஏன்னா ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் அதிகமாக இங்கே இருக்காங்க, அவங்களை நிரந்தரப்படுத்தணுங்கிறது பல நாள் கோரிக்கையாக இருக்குது. இதை பற்றி அதாவது பொதுவாக தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்திற்காக குறைந்தபட்சம் நிரந்தர ஊழியர்களையும் அதிகபட்சமாக ஒப்பந்த ஊழியர்களையும் வைத்திருந்த காலம் என்பது போய் இன்றைய தினம் பிஹெச்எல் உள்ளிட்ட பல பொதுத்துறை நிறுவனங்களில் நிரந்தர வேலைகளிலே ஒப்பந்த தொழிலாளர்களை அதிக அளவு ஈடுபடுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. திருச்சி பிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 3000க்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள். அதிலும் 20 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட லேபர் கான்ட்ராக்ட் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர் 20-25 ஆண்டு காலமாக பிஹெச்எல்லிலே நிரந்தர ஊழியர்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். அவர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் அரசாங்கத்தின் மோசமான கொள்கையின் காலமாகவும் நிர்வாகம் அதற்கு செவிசாய்க்காமல் தொடர்ந்து அவர்கள் நிரந்தரத்தை தள்ளி போட்டுக்கொண்டே வருகிறது. இது மோசமான நடவடிக்கை என்பதை சிஐடி சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இன்னொன்று, இப்போ இந்த பெல் நிறுவனத்தில் உற்பத்தி திறன் எப்படி இருக்குது? உற்பத்தி பொருட்கள்லாம் தாராளமாக கிடைக்குதா? உற்பத்தி திறனை தொடர்ந்து அதிகப்படுத்த வேண்டும் என்று நிர்வாகம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதற்கு என்றுமே தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் தேவையான உற்பத்தி பொருட்கள் குறித்த காலத்தில் கிடைக்காத காரணத்தினால் உற்பத்தியிலே சில தேக்கங்கள் இருக்கிறது. அதை நிர்வாகம் சரி செய்தால் இப்போது இருக்கிற உற்பத்தி திறனை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த நிறுவனத்தில் வட மாநிலத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தமிழர்களுடைய இளைஞர்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுலன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கு. பல்வேறு தரப்பினர் இதை தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே பிஹெச்எல் திருச்சியில் 84 வரைக்கும் ஒரு நடைமுறை இருந்தது. இங்கே அப்ரெண்டிஸாக பணி செய்வர்களை உடனடியாக நிரந்தரப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையிலே எந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும் அது ஓப்பன் கால்பார் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் எடுக்கின்ற காரணத்தினாலே ஓப்பன் கால்பாரிலே அனைவரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அதற்கு அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது தொழிலாளிகளில் ஒரு 10%, சூப்பர்வைசர் அதிகாரிகளில் கூடுதல் சதவீதமும் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வேலைக்கு வருவதற்கான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. நன்றிங்க சார். அதாவது தேவேந்திரன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது இந்த பாரத மிகுமின் நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும், அதே போல் புதிய ஊதிய மாற்றத்தை அமுல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி பொருட்களை அதிகப்படுத்தி உற்பத்தி திறனை அதிகப்படுத்த இந்த நிறுவனம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்கள் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன். மகாலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நாம் முன்னாடி நீங்கள் பேசின ஒரு விஷயம், நிறைய சட்டங்கள் தொழிலாளர்களுடைய உரிமைக்கான சில சட்டங்கள்லாம் இங்கே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தீங்க. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், அல்லது தொழிலாளர்கள் தங்களோட உரிமைகளை மீட்டெடுக்க, இன்னுமே பெறாத உரிமைகளையும் மீட்டெடுக்க, அந்த உரிமைகளை பெற்ற என்ன செய்யணும்? தொழிலாளர்கள் இணைந்து நீங்கள் என்ன செய்ய முனைய இருக்கீங்க? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, தொழிலாளி என்பவர்கள் அதனுடைய அர்த்தம், பொருள் பெருமளவுக்கு மாறி இருக்கிறது. கருத்தாலும் கரத்தாலும் பாடுபடக்கூடிய அத்தனை பேருமே தொழிலாளருக்குள் வருகிறார்கள். ஒரு விஞ்ஞானி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் அவரும் தொழிலாளி தான். ஒரு கொத்தனார் வீடு கட்டி கொண்டிருப்பவரும் தொழிலாளி. அது தொழிலாளி என்கிற அதனுடைய பொருள் வேகமாக இந்த நூற்றாண்டில் மாறி இருக்கிறது. அப்படி பாதிக்கப்படக்கூடியவர்கள் 90% பேர் இருக்கிறார்கள்.
இப்பொழுது பாரத மிகு நிறுவனத்தை பற்றி இப்பொழுது நீங்கள் பேட்டி கண்டீர்கள். அங்கே இருக்கக்கூடிய சிறு தொழில்கள், அது உற்பத்தி செய்யக்கூடிய சிறு உற்பத்தியாளர்கள், அவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் 2 பேருமே பாதிக்கிறார்கள். ஆக இந்த பாதிப்பு என்பது வெறும் 8 மணி நேரத்துடன் மட்டும் நிற்கவில்லை. இந்த பாதிப்பு என்பது அனைத்து பிரிவினரையும் கருத்தாலும் கரத்தாலும் பாடுபடக்கூடிய அத்தனை பேரையுமே பாதிக்கிறது. ஒரு 10% தவிர 90% பெருமளவுக்கு பாதிக்கிறார்கள். இன்னும் பெரும்பாலோர் அதை பற்றி உணரவில்லை என்பது வேறு விஷயம். உணர்ந்தாலும் பாதை என்ன என்பது தெரியாமல் தவிக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய வழிமுறைகளை, புதிய கோஷங்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் துவக்கத்தில் காட்டிய கார்ல் மார்க்ஸினுடைய காலம் அல்ல இது. இந்த காலம் என்பது அதற்கு பிறகு 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கழித்த காலம். இந்த காலம், இந்த காலத்திலே நவீன விஞ்ஞானம், நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கிறது. முன்பை விட வேலையிடத்தில் வசதி இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் கொடுக்கிறார்கள். இப்போ ஐடி நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் ரொம்ப வசதியாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய சுரண்டல் என்பது பல மடங்கு ஒரு இயந்திர தொழிலாளியை விட அதிகமான சுரண்டலில் அந்த நவீன தொழிலாளிகள் ஈடுபடுகிறார்கள். அவை இவர்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இன்று தொழிற்சங்கங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. உடல் உழைப்பு தொழிலாளர்களை தாண்டி அறிவு தொழிலாளர்களும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கான விஷயங்களையும் நம்ம முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கீங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இது அந்த காலம் இல்லை, இந்த காலத்திற்கேற்ற புதிய கோஷங்கள், புதிய பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அது என்ன மாதிரியான பாதை, என்ன மாதிரியான கோஷத்தை முன்வைக்கணும் அப்படிங்கிறது குறித்து அறிந்து கொள்ளலாம். முன்னதாக இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சு தான் உழைப்பாளர் தினம் உருவாச்சு, இந்த மே தினமே உருவாச்சு. தொழிலாளர்களுடைய உரிமை பெறுவதில் முனைஞ்சு தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த உரிமைகள்லாம் பெற்றிருக்கமா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நகரங்களில் வானளவு உயர்ந்து நிற்கும் கட்டுமான பணிகள் முதல் சாலையோர கடைகள் வரை தங்கள் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நிலை இன்றும் பரிதாபத்திற்கு உரியதாகவே இருக்கிறது. தொழிலாளர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடும் அதே நாளில் தொழிலாளர்கள் நிறைந்த இந்தியாவில் 10 மணி நேரத்திற்கும் மேலாக சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினால் மட்டுமே தினமும் 300 ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் என்ற நிலை இன்றும் உள்ளது. எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு? 30 வருஷமா பண்ணுறேன். முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? 30 வருஷமா ரிக்ஷா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் தொழில் அந்த ரிக்ஷா தொழிலுக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ நிலைமை எப்படி இருக்குது? வரும்போது நல்லா இருந்தது. இப்போ வந்து சேராட்டா ஆட்டா எல்லாம் வந்துட்டாங்க, அதனால் வருமானம் கம்மியாகுது. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஓட்டுறீங்களா? 12 மணி நேரம் ஓட்டுவோம். 12 மணி நேரம். 12 மணி நேரத்தில் உங்களுக்கு தேவையான அந்த வருமானம் கிடைக்குதா? 300 ரூபா 400 ரூபா சம்பாதிக்கும். விடுமுறை என்பதே இல்லாமல் தொடர் உழைப்பில் ஈடுபட்டு வரும் சுமை தூக்கிகள் உள்ளிட்ட தினக்கூலிகள் எவ்வளவு உழைத்தாலும் அன்றாட வாழ்வை கழிக்க மட்டுமே வருமானம் ஈட்டும் நிலையில் இருக்கின்றனர். குடும்ப சூழல், பொருளாதார நிலை, குழந்தைகளின் கல்வி என வருவாய் தேடி உழைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு தொழிலாளர் தினம் கூட இல்லை. இந்த தொழிலில் 40 வருஷமாக வேலை செஞ்சுங்கிறோம். ஆனால் வந்த அன்றைக்கி கூலி இல்லைன்னா இல்லை. இதில் சாப்பாடு சம்பாதிச்சு பசங்களுக்கு படிக்க வைக்கணும், எல்லா கஷ்டமும் பட்டுனுங்கிறோம். லீவுன்றதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் டியூட்டின்னுவாங்க. ஆனால் டைம் எல்லாம் கிடையாது. எங்களுக்கு எந்த நேரமும் வேலை தான், உழைப்பு, வேறு எதுவும் இல்லை. தொழிலாளர் பிரச்சினைகளை களைய அமைக்கப்பட்ட முத்தரப்பு குழுவும் 2011 முதல் முடங்கி உள்ளது. அமைப்பு சாரா பணியாளர்களில் பெரும்பாலானோரான பெண்களுக்கு பணி பாதுகாப்பு, குறைந்தபட்ச ஊதியம், சட்ட பாதுகாப்பு உள்ளிட்டவை அறவே இல்லை. தொழிலாளர் நலச்சட்டங்களும் மத்திய மாநில அரசுகளால் நிர்மூலமாக்கப்பட்டு வருகிறது. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு கிடைக்கப்பெற்ற நல வாரியத்தில் பணப்பயன் பெற தொழிலாளர்கள் அலைக்கழிக்கப்படுவதோடு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் பணப்பயன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அமைப்பு சாரா துறையில் பணியாற்றக்கூடிய எல்லா தொழிலாளிகளுமே எந்த சட்ட வரையறைக்குள்ளும் உட்படாத தொழிலாளியாக தான் இன்றைக்கி இருக்காங்க. ஒரே ஒரு சட்டம் என்பதாக இருக்குது, உடல் உழைப்பு தொழிலாளர் நலச்சட்டம், அவ்வளோதான். இதை தாண்டி இஎஸ்ஐயோ, பிஎஃப்ஓ அல்லது பணிக்கொடை சட்டமோ, போனஸ் சட்டமோ, இது எதுவுமே அமைப்பு சாரா தொழிலாளிக்கு பொருந்தும் சட்டங்களாக இல்லை. குறிப்பாக பணி பாதுகாப்பு என்பது இல்லாத ஒரு துறையாக இந்த அமைப்பு சாரா துறை இருக்குது. எத்தகைய கோரிக்கைகளுக்காக தொழிலாளர் தினம் உருவாக்கப்பட்டதோ அவை அடித்தட்டு உழைப்பாளிக்கும் சென்று சேர வேண்டும் என்பதே தொழிலாளர்களின் கனவாக உள்ளது.
ஒளிப்பதிவாளர் சூரிய தீபனுடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. அமைப்பு சாரா அந்த முறைசாரா தொழிலாளர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த தொகுப்பு. நீங்களும் அதை குறித்து முன்பே குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த மாதிரியான செக்டார்ஸ்குள்ளே வராத அல்லது ஒரு மாத சம்பளம் பெற முடியாத தொழிலாளர்களுடைய நிலை அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்களை இவங்களுக்காக முன்னெடுக்கணும்? அதாவது ஏற்கனவே தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான சில வாரியங்கள் இருந்தது. நல வாரியங்கள் என்பது உருவாக்கப்பட்டது. அந்த நல வாரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படாமல் நீத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இந்த நீத்து போகக்கூடிய இந்த நல வாரியங்களை புதுப்பிப்பது மட்டுமல்ல, அனைத்து பகுதி முறைசாரா தொழிலாளர்களை இணைப்பது என்பதும் அதை மேலும் விரிவுபடுத்தி அந்த சலுகைகளை கொடுப்பதும் என்பது மிகவும் முக்கியமானது. உதாரணமாக சமீபத்தில் கேரள அரசு அறிவித்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள், இந்த முறைசாரா தொழிலாளர்களுடைய ஊதியம் எப்படி இருக்க வேண்டும், ஓய்வு பெற்றவர்களுடைய முறைசாரா தொழிலாளருடைய ஊதியம் எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகளுடைய உடல்நிலை சம்பந்தமான கவலை எப்படிப்படுகிறது அந்த அரசு என்கிற முறையில் விரிவுபடுத்தப்பட வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. துர்பாகியவசமாக அப்படி விரிவுபடுத்துதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கப்படுகிறது, நீர்த்து போக செய்யப்படுகிறது என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலை. இது நீர்த்து போக செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் இதை சரி செய்ய என்ன மாதிரியான விஷயம் தேவை அப்படிங்கிறதும் நம்ம பேசணும். முன்னதாக நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த இந்த அறிவு தொழிலாளிகளினுடைய நிலை என்ன, ஐடியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை என்ன, அந்த தொழிலாளர்களுடைய நிலை என்ன, அங்கே தொழிற்சங்கங்கள் உருவாகிறதுக்கு என்ன மாதிரியான சூழல் இருக்குது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை முழுவதும் எண்ணற்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் இயங்கி வருகிறது. 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய இந்த துறையில் பணி செய்யும் ஊழியர்களுக்கு பணி நிரந்தர உத்தரவாதம் என்பது இல்லை. மேலும் மன அழுத்தமும் முறையான உடல் ஆரோக்கியமும் இன்றி இளைஞர்கள் பணி செய்கிறார்கள். இந்திய சட்டப்படி 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒரு இடத்தில் பணி செய்தால் அவர்கள் இணைந்து அவர்களின் உரிமைகளை பெறுவதற்கு தொழிற்சங்கங்கள் அமைப்பதற்கு உரிமை உள்ளது. இந்த துறையில் ஒரு நிறுவனத்தில் பல்லாயிரம் பேர் பணியாற்றினாலும் தொழிற்சங்கங்கள் அமைப்பது இயலாத ஒன்றாக உள்ளது. இது வரைக்கும் ஐடி இதில் ஒரு யூனியன் ஆரம்பிக்கல. ஆனால் நாங்கள் ஃபோரம் ஃபார் ஐடி எம்ப்ளாயீஸ், நாங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ரசிலா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்கோம். அது மூலமாக தொடர்ச்சியாக ஐடி துறையில் நடக்கிற பல்வேறு இன்னல்களுக்கு இப்படி தீர்வு காணலாம், இப்படி ஒரு வழி இருக்குது, யூனியனை ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். பொதுவாக தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் பெரும்பாலும் அந்நிய நாடுகளுக்கு சொந்தமான நிறுவனங்களாக உள்ளதால் இந்திய சட்டத்திற்கு ஒவ்வாத வகையில் மிகவும் கட்டுப்பாடுகளுடன் உள்ளதாக கூறப்படுகிறது. சில நிறுவனங்கள் தனிநபர் ஒருவர் பணியில் சேரும்போது சங்கங்கள் அமைக்கக்கூடாது என ஒப்பந்தத்தில் கையொப்பம் பெறப்பட்ட பின்னரே பணியமர்த்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பெண் ஊழியர்கள் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். என்னதான் கம்பெனிஸ்குள்ளே வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து என்னதான் எடுத்துகிட்டு வந்தாலும் நிறைய பெண்கள் இன்னமும் அதான அந்த பிரச்சனைகளில் வந்து இன்னும் வெளியே வரல ஃபுல்லாக. ஸோ அவங்களும் சில இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களால வெளியே சொல்லவும் முடியல. மிஞ்சி வெளியே சொன்னால் வந்து அப்ரைசல் பிரச்சனை இருக்கும், இல்லை வேற போஸ்டிங் வராது, நமக்கு வந்து இதுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவங்க யாரும் வெளியே சொல்ல முடியல. தங்களது பணி நிரந்தரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொழிற்சங்கம் அமைக்க முயலும் ஊழியர்களை முன்னறிவிப்பு இன்றி உடனே பணி நீக்கம் செய்கின்றன நிறுவனங்கள். தங்களின் உரிமைகளை முறையாக பெறுவதற்கு அரசால் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்தால் மட்டுமே சாத்தியம் எனவும், ஆனால் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளதாகவும் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மகேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. தொழிலாளர் பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய மற்றொரு துறை இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த நிறுவனங்கள் அல்லது அந்த மாதிரியான நிறுவனங்களும் தான். பன்னாட்டு நிறுவனங்கள் பலவற்றில் இன்னும் தொழிற்சங்கங்கள் கட்ட முடியாத நிலை தான் இங்கே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? தொழிற்சங்கங்கள் கட்ட வேண்டிய தேவை அங்கே எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, தொழிற்சங்கங்கள் கட்ட வேண்டிய தேவை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அனைத்து துறைகளிலுமே அது அந்த தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த துறையில் தொழிற்சங்கம் கட்டுவதற்கான பயிற்சி தேவை.
அங்கே தொழிற்சங்க பொறுப்பேற்கக்கூடியவருக்கு நவீன தொழில்நுட்பங்களை பற்றிய ஞானம் தேவை, சர்வதேச பொருளாதாரத்தை பற்றி ஞானம் தேவை. இது வெறும் தொழிற்சங்க பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் பார்க்க வேண்டும். அரசியல் இல்லாத ஒரு தொழிற்சங்கம் என்பது சட்டை இல்லாத ஒரு மனிதனாகத்தான் தெரியும், அல்லது தோல் இல்லாத எலும்பில்லாத ஒரு மனிதனாக இருக்கும். இந்த கொள்கைகளை மாற்றி இப்படிப்பட்ட சட்டங்களை புறக்கணிக்கக்கூடியது ஒரு அரசியல். சுரண்டுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும், நிலையற்ற தன்மையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது ஒரு அரசியல். ஆகவே அந்த அரசியல் ஞானமும் தேவைப்படுகிறது. அப்போ இங்கே அந்த அரசியல் ஞானம், அந்த பயிற்சியெல்லாம் போதுமா இல்லாத நபர்கள் தான் இருக்காங்களா, அல்லது நபர்கள் இங்கே செயல்படக்கூடிய நபர்களிடம் அந்த மாதிரியான விஷயங்கள் போதுமான அளவு இல்லையா? அந்த அந்த பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பயிற்சி பெற்றவர்கள் இன்னும் ஒன்று சேர்ந்து இந்த பணியில் ஈடுபடுவதற்கான காலம் இன்னும் முடிவாகவில்லை. ஆகவே அந்த இடம் இன்னும் வச்சு கேப் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேப் வருவதற்கான வாய்ப்புகளை இன்று நம்முடைய அமெரிக்க அதிபர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஆஸ்திரேலிய அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது சர்வதேச ரீதியாகவே உங்களுடைய அந்த பணிகள் வேகமாக நடக்கப் போகிறது. அப்போது ஒரு முதலாளிகளே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, அல்லது முதலாளித்துவவாதிகளே இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப இயற்கை. இப்போ நேற்றைய தினம் நம்முடைய நித்தி ஆயோக் சில முடிவுகளை எடுத்திருக்கு. அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் பத்திரிகையில் வந்திருக்கு. சீனாவில் 20,000 பேர் கொண்ட பெரிய தொழிற்கூடங்கள் இருக்குது. இந்தியாவில் கார்பரேட்டுகள் 20,000 பேர் கொண்ட ஒரு தொழிற்சாலை கூட நீங்கள் வைக்கலையே. அப்படி நீங்கள் வச்சா 5 வருஷத்துக்கு நீங்கள் கார்பரேட் டேக்ஸே கட்ட வேணாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அப்படி ஒரு தொழிற்சாலை அமையுங்க என்று சொல்லி எல்லா முதலாளிகளுக்கும் அறைகூவல் விட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசாங்கங்களுக்கும் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புதிய தாக்குதலுக்கான வழி. ஒரு பக்கம் வேலை கிடைக்கும், அது வேலை கிடைக்கிற பொழுது இந்த வேலையை உருவாக்குறவர்களுக்கு வரி கிடையாது. இந்த வேலையை உருவாக்கி அதில் போய் சேர்ற தொழிலாளிக்கு கால வரை கிடையாது. இதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் என்கிற பெயர் வைத்திருக்கிறார்கள். வளர்ச்சிக்கு இதுதான் பாதை என்று அரசு நிர்ணயிக்கிறது. இந்த பாதைக்கும் இந்த மாற்றக்கூடிய மற்றவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண்பாடு வளர்கிற பொழுது அது பெரிய அளவுக்கு மாறும். அப்போ நம்ம சோசியலிச பாதையிலிருந்து வழி மாறி சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னு எப்பவுமே இந்தியா சோசியலிச பாதையில் இல்லை. தொடர்ச்சியா இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் குதுப்தீன் இணைஞ்சிருக்காரு. குதுப்தீன், ரயில்வே தொழிற்சங்க ஊழியர்களை பொறுத்தளவு அங்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க, என்னென்ன சிக்கல்கள் இருப்பதா பார்க்குறாங்க, பதிவு செய்யலாம். தேவ், தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். இந்தியாவிலேயே முதலாக தொழிற்சங்கம் தொடங்கப்பட்ட இடம் தமிழ்நாடு தான். பின்னி தொழிற்சாலை, அதனுடைய தொழிலாளர்கள் இருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக தெற்கு ரயில்வே ஊழியர்கள் சங்கம் இங்கே தான் தொடங்கப்பட்டது. இப்போது பின்னி தொழிற்சாலையும் இல்லை, தொழிலாளர்களும் இல்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய முன்னோடி தொழிற்சங்கமாக தெற்கு ரயில்வே தொழிலாளர் சங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தென்னிந்திய பொதுச் செயலாளர் சூரிய பிரகாசம் இருக்கிறார், விரிவாக பேசலாம். தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்களை தொடக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில மாதங்களாக மத்திய அரசோட ஒரு பெரிய சண்டையை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க 7வது ஊதிய பரிந்துரை தொடர்பாக. என்ன பிரச்சனை? அடிப்படை ஊதியம் எப்படி இருக்குது? நீங்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறீங்க? மத்திய அரசு என்ன சொல்கிறது? 7வது ஊதியக்குழுவில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பெற்று வந்த சலுகை எல்லாம் 7வது ஊதியக்குழுவில் நாம் இழந்து விட்டோம். 40 ஆண்டுகளாக பெற்று வந்த வீட்டு வாடகைப்படி குறைக்கப்பட்டிருக்கின்றன. 60 ஆண்டுகளாக பெற்று வந்த அட்வான்ஸுகள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. 52 அலவன்ஸுகளை 70 ஆண்டுகளாக பெற்று வந்த பிரேக் டவுன் அலவன்ஸ் உட்பட முக்கியமான அலவன்ஸுகளை இழந்து விட்டோம். இழப்பதற்காக இந்த ஊதியக்குழு 7வது ஊதியக்குழு. அது மட்டும் இல்லாமல் 1984 4வது ஊதியக்குழுவில் 27 விழுக்காடு உயர்வை பெற்றோம். 96 5வது ஊதியக்குழுவில் 31% விழுக்காடு உயர்வை பெற்றோம். 2006 6வது ஊதியக்குழுவில் 54 விழுக்காடு உயர்வை பெற்றோம். இந்த ஊதியக்குழுவில் 7வது ஊதியக்குழுவில் ஜெயிட்லி இடத்துல 14 விழுக்காடு உயர்வு. இது உயர்வா? பெற்று வந்த சலுகையெல்லாம் எழுந்தோம். சம்பள உயர்வு மிக மிக குறைவாக பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாத 20,000 வண்டிகளை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். 2 லட்சம் காலி ஸ்தானங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேலை பளு ஒரு நீங்கள் எவ்வளவு அடிப்படை ஊதியம் கேட்டீங்க, இப்போ எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க? கடந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 7வது ஊதிய குழு நடைமுறைக்கு வந்துருச்சு. நீங்கள் எவ்வளவு கேட்டீங்க அடிப்படை ஊதியம்? எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? நாங்கள் கேட்டது 26,000. அது உலகத்தில் உள்ள அக்ராய்டு ஃபார்முலா அடிப்படையில் உலக நேதி பிரகாரம் நாம் கேட்டோம்.
நமக்கு கொடுத்ததோ 18,000. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாடகையும் அதில் குறைக்கப்பட்டிருக்கிறன. அது மட்டும் இல்லாமல் சம்பளம் நிர்ணயிக்கக்கூடிய பெருக்கல் விதி 2.57 கொடுத்திருக்கிறார்கள். நாம் கேட்டது 3.7 மடங்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய வருவாய் ஈட்டு தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் ரயில்வே. எவ்வளோ ஊழியர்கள் இருக்கிறாங்க? ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குதா? ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போது நிச்சயமாக வந்து வேலை பளு இருக்கும். என்ன மாதிரியான வேலை பளு இருக்குது? கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளை ஊழியர்கள் சந்திக்கிறாங்க? அதை விரிவாக இன்றைக்கு தொழிலாளர் தினம் பதிவு செய்யுங்க. அதை தொழிலாளர் தினத்தில் இந்த கேள்வி கேட்டதற்கு ரொம்ப நன்றி. 20,000 வண்டிகளை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். 8,000 பேசஞ்சர் வண்டிகளை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். 2.5 கோடி மக்கள் தினமும் ரயிலிலே பயணிக்கிறார்கள். சரக்குகள் உலகத்தில் 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதாவது 1100 மில்லியன் டன்னை சரக்குகளை கையாண்டு இந்த பெருமையெல்லாம் பெற்ற நாம் 2 லட்சம் காலி ஸ்தானங்கள் இருக்கின்றன. வேலை பலு அதிகமாக இருக்கின்றன. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அதிக பலு, டிரைவருக்கு வேலை பலு, கேங்மேனுக்கு வேலை பலு, கேட் கீப்பர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தம் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. சில கேட்டில் வந்து 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதனால் வேலை பலு தாசியாகி கொண்டே போகிறது. ஒரு பக்கம் ஊதியம் நமக்கு கேட்ட ஊதியத்தை கொடுக்கப்படவில்லை. நேதி பிரகாரம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கப்படவில்லை. 7வது ஊதியக்குழுவுடைய சேர்மனே 63வது பக்கத்தில் 4.2.3 பேரால் அழகாக கொடுத்துருக்காரு. என்ன பழைய காலத்தில் ஊதியக்குழுவை பெற்றோம், இப்பொழுது என்ன பெறப்போகிறோம் என்பது. இப்போ நீங்கள் வந்து 2 லட்சம் தொழிலாளர்கள் இந்த பொதுத்துறை நிறுவனமான பெரிய நிறுவனமான ரயில்வேல இல்லை, அதனால வேலைப்பளு அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சூழலில் மத்திய பாஜக அரசு வந்து ரயில்வே துறையை முழுக்க பகுதி பகுதியாக தனியார் மயமாக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எப்படி நீங்கள் அது உங்களுக்கு பாதிப்பா இல்லை அது வந்து வளர்ச்சியினுடைய அடையாளமாக பார்க்கலாமா? இல்லை, வளர்ச்சி அடையல. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஜூம் மிஷன் என்று தனியார் இடத்துல கொடுக்கப்பட்டது சென்னை சென்ட்ரலில் உள்ள கிளீன்லெஸ். உடனே மறுநாளே ஒரு 6 மாதம் செய்தவர்கள் ஓடிவிட்டார்கள். அங்கு மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டான. அதே மாதிரி வண்டிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பயணிகள் பாதுகாப்பாக பயணம். இது பாதுகாப்புக்கான இடம். இந்த இடத்துல தனியார் வருவதை முழுவதுமாக சங்கம் எதிர்க்கிறது. கண்டிப்பாக எதிர்க்கிறோம். அதானி அம்பானி போன்றவர்களெல்லாம் ரயில்வேல அந்த பல கான்ட்ராக்டுகள் எடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அதை முழுவதுமாக சங்கம் எதிர்த்து முறியடிப்போம். முழுவதுமாக அவங்க ரயில்வேல தனியார் கண்ணுக்காக வேலை நிறுத்த போராட்டம் கண்டிப்பாக ரயில்வேல நடைபெறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்மையில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பிரதமர் மோடி, நிதித்துறை அமைச்சர் எல்லாருமே பெருமையாக பேசிக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, சுதந்திர இந்தியாவில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில்வே பட்ஜெட்டை மத்திய பட்ஜெட்டோட பொது பட்ஜெட்டோட இணைத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து வரவேற்குரிய அம்சமா, இல்லை இதில் தொழிலாளர்களுக்கும் பயணிகளுக்கும் பயன் இருக்கா, இல்லை பயன் இல்லையா? முதல்ல சங்கம் அண்மையாக எதிர்க்கிறது. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளாக தனியாக ஏற்படுத்தப்பட்ட பட்ஜெட்டை இணைத்ததில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதனால் சென்ட்ரல் எக்ஸைஸ்லேருந்து வர வேண்டிய பணம் வரும் என்றார்கள், வரவும் இல்லை. அதாவது கருவூலம், மத்திய கருவூலத்திலிருந்து வருகிறதா, வரவும் இல்லை. 30,000 கோடியை மானியமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நாம் பெற முடியவில்லை. இதனால் மிகப்பெரிய பாதிப்பை தான் நாம் சந்தித்து கொண்டிருக்குமே தவிர, பட்ஜெட்டுகள் இணைக்கப்பட்டதனால் பொதுமக்களுக்கும் பாதிப்பு. பாருங்கள், எந்த வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே பேசலை. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் பார்த்தீங்களா, 2014க்கு முன்பாக ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் எந்தெந்த வண்டிகள் புதியதாக விடப்போகிறோம், எந்தெந்த வண்டிகள் சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் என்றதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒவ்வொரு பட்ஜெட்லையும் பாருங்கள், 2 பட்ஜெட்லேயும் எந்த வண்டிகள் எப்போ விட போகிறாங்கன்றதே சொல்லலை பட்ஜெட்டில். அது மட்டும் இல்லை, என்ன முன்னேற்றங்களும் சொல்லலை. டபுளிங் லைனை பற்றி சொல்லலை. புதிதாக லைன்கள் போடுவதை பற்றியும் சரியாக சொல்லவில்லை. ஆகையால் இணைக்கப்பட்ட பட்ஜெட்டை மீண்டும் ரயில்வேக்கு தனியாக பட்ஜெட்டுகள் வேண்டும் என்பதை சங்கத்தினுடைய கோரிக்கை. தேவ், விரிவாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டிருப்போம். குதுப்தீன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ரயில்வே ஊழியர்களினுடைய தொழிற்சங்கவாதிகளினுடைய கருத்துக்களை அறிய வைத்தமைக்கு. தொடர்ச்சி ஐயா, ரயில்வேஸை பொறுத்தளவு இந்த பட்ஜெட் இணைவு அப்படிங்கிறதும் எதிர்ப்பு இருந்துச்சு. தொழிலாளர்கள் மட்டத்திலையும் எதிர்ப்பு இருந்துச்சு, அரசியல் கட்சி தலைவர்களுடைய எதிர்ப்பும் இருந்துச்சு. ஆனால் அது வந்தது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட பல்வேறு அம்சங்கள்லையும் உங்களுடைய எதிர்ப்பு உணர்வு தெரிஞ்சுது. இது எந்த அளவுக்கு தொழிலாளர்களை பாதிக்கும், மக்களை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. ஆனால் தொடர்ச்சி அதற்கான ஒரு சரியான மாற்று முன்வைக்கலையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட எழுது. ரயில்வே குறித்த அந்த உங்களுடைய கருத்துக்களோடவே இதற்கான பதிவையும் செய்யலாங்க. ரயில்வேயில் இப்போ போன மாதம் அந்த விவாதத்தில் நான் மேலவையில் பேசியிருக்கிறேன். நீங்கள் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா சைட்டில் அது தெரியும். 1924 ரயிலை பொது பட்ஜெட்டிலிருந்து பிரித்து தனி பட்ஜெட் ஆக்கிய பொழுது என்ன காரணம் சொல்லப்பட்டதோ அதே காரணத்தை சொல்லி இப்பொழுது பிரித்திருக்கிறார், சேர்த்திருக்கிறார். முன்பு பிரித்த காரணங்களே இப்போ சேர்ப்பதற்கும் சொல்லியிருக்கார். நான் கேட்டேன், நான் வினா எழுப்பினேன் ரயில்வே மந்திரி கிட்ட, இது எதனால் இப்படி பண்ணீங்க? பிரித்த காரணம் ஒன்று,
அதே காரணத்தை சொல்லி சேர்க்கிறீர்களே, இதில் என்ன நியாயம்? ஒரு நாளைக்கு ஆஸ்திரேலியாவை நம்ம ரயில் தூக்கிக்கிட்டு போகுது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மொத்த பாப்புலேஷன், மக்கள் தொகை கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இந்த இந்தியாவில் பயணிகளாக இருக்காங்க. இதற்கான வசதிகள் இருக்கா இன்னும் நான் நவீனப்படுத்துறதுக்குன்னா நம்ம பெரம்பூரினுடைய ஒர்க் ஷாப்பே செய்ய முடியும். அதையும் நான் பேசியிருக்கிறேன், மந்திரிகிட்ட பேசியிருக்கேன். மந்திரி ஒரு சாதகமான பதில் சொன்னார். இன்னும் வண்டி வேகமாக போகிறதுக்கு கம்பார்ட்மெண்ட்டை இலகுவாக மாற்றுவதற்கான உபகரணங்களும் அதற்கான பிளேட்டுகளும் தேவை. அதை இவங்களால் செய்ய முடியும். அரசு அது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கிறது. ஒரு 12க்கு மேலே இருக்கிறத ஒரு 2ஓ 3ஓ இங்கே கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வெளிநாட்டுக்கு கொடுக்கறது என்று முடிவு எடுக்கிறது இருக்கே, இந்தியாவினுடைய வேலை வாய்ப்புகளும் குறையுது. முதலீடு வரலாம், ஆனால் நம்முடைய வளர்ச்சி என்பது இந்த கொள்கையின் காரணமாக பாதிக்கிறது என்று நான் சொன்ன விஷயத்துக்கு அமைச்சர் பதில் சொல்லலை. அவர் நாங்கள் பெரம்பூர் ஃபேக்டரியை பாதுகாப்போம் என்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டார். பொதுவாகவே அவர் சொன்னார் 18,000 ரூபா தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ஊதிய குழு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் அசாமில் இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸி டிரைவரையும் கேரளாவில் இருக்கிற டாக்ஸி டிரைவர் வாங்குகிற சம்பளத்தை எடுத்து ஆவரேஜ் பண்ணி அதை கொண்டு போய் குறைஞ்சபட்ச சம்பளமாக ரயில்வேயில் கொடுக்குறாங்க. அந்த அக்ராய்டு ஃபார்முலாங்கிறது 1957 வந்தது. அவர் சொன்னது ஒரு வார்த்தை சொன்னார். அது ஒரு குடும்பம் என்பது 3 பாயிண்ட், கணவன் மனைவி 1 1, 2 குழந்தை தான், அதுக்கு 1. இந்த 3 பேருக்கு ஒரு நாளைக்கு 2400 கிலோ கலோரி சாப்பிடணும்னு சொன்னால், சூடு பண்ணணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7000 கலோரி சாப்பிடணும். அதுக்கான அரிசி, பருப்பு, கோதுமை, விளையாட்டு பொருள்கள், வீட்டு வாடகை இத்தனையும் சேர்ந்தது தான் அந்த சம்பளம். அந்த கணக்கு பார்த்தா அவர் கேட்குற 26,000 அல்ல, இன்று இருக்கக்கூடிய விலைவாசிக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளிக்கூட கட்டணங்களுக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய பயண கட்டணங்களுக்கு ஏராளமாக தரணும். உண்மை என்னவென்று கேட்டால் இன்னும் பல தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள் இந்த முழு உண்மையை புரிந்து கொள்வதிலேயே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் பல தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்களுக்கே இந்த உண்மை புரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். புரியவில்லை என்று சொல்லலாம். ஏன் அந்த வாய்ப்பு உருவாக்கப்படலை? ஒரு முன்முயற்சி தேவை. தொழிற்சங்கங்கள் மேலும் இணைந்து செயல்பட வேண்டி இருக்கிறது. ஒரு கருத்தொற்றுமை குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது. எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா தொழிற்சங்கங்களுக்கும் கருத்தொற்றுமை வருவது கஷ்டம். அதில் சில சிரமங்கள் இருக்கிறது. ஆனால் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில், வேலை நேரங்களில், உதாரணமாக இன்னைக்கு படித்து பட்டம் பெற்ற இன்ஜினியர்கள் 60% வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதுவும் வேலை இல்லாத தொழிலாளி. இப்போ நம்ம பேட்டி காண்கிறவங்க வேலையில் இருக்கிற தொழிலாளி, 2 பேருமே தொழிலாளி. இந்த வேலை இல்லாத தொழிலாளிக்கு வேலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்று கேட்டால் ரயில்வேயில் இருக்குது, ஐடி நிறுவனங்களில் இருக்குது. இவைகள் நிரப்பப்படாமல் இருக்கிறவர்களுடைய ஆட்களிலேயே 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்குவதன் மூலமாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைப்பது, உற்பத்தி செலவுகளை குறைப்பது என்பது அவருடைய நோக்கமே. உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் மூலமாக லாபம் பன்மடங்கு பெறுவதற்கான ஏற்பாட்டை இன்றைய அரசு அதனுடைய சட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் இருந்து நம்ம எப்படி விடுபட போகிறோம், அல்லது இந்த நிலையை மாற்றி எப்போது மக்களுக்கான ஒரு நிலையை எட்ட போகிறோம், தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது. அதற்கான பதிலை பெறுறதுக்கு முன்னாடி சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய இரும்பு ஆலை, அந்த ஆலையினுடைய இன்றைய பிரச்சனையை விளக்குது இந்த தொகுப்பு. சேலம் உருக்காலை தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தின் தொழில் வளர்ச்சியின் அடையாளமாக விளங்கி வருகிறது. மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான இங்குதான் துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உற்பத்தி இந்தியாவில் முதன்முதலாக தொடங்கப்பட்டது. கார்பன் மற்றும் சாதாரண ஸ்டீல், இரும்பு சுருள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இவற்றுடன் நாணயம் தயாரிக்கும் வில்லைகளும் இங்கே தயாராகின்றன. இங்கு உற்பத்தியாகும் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதோடு இந்திய ரயில்வே நிறுவனத்திற்கு ரயில் வேகான்கள் அமைக்க தகடுகளும் அனுப்பப்படுகிறது. இத்தகைய மதிப்புமிக்க சேலம் உருக்காலை தனியார்மயமாக்கப்படும் என்ற சமீபத்திய தகவல் இங்குள்ள தொழிலாளர்களை அச்சமடைய வைத்துள்ளது.
இப்போ 15 வருஷமாக இந்த இடத்துல இருந்தாச்சு. வேறு எங்கே போய் எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியும்? அப்படி இருக்கிறப்ப எல்லா விதத்துலையும் மனதளவுலையும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, ஒரு எந்த ஒரு பொசிஷன்னாலும் இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் வெளியில் போகணுன்னா எங்கே போக முடியும்? எந்த இடத்துல போய் நாங்கள் எந்த வேலை செய்ய முடியும்? அதுக்காக இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்காக கண்டிப்பாக இந்த கம்பெனியை வந்து தனியார் மயம் ஆக்கக்கூடாதுங்க. அப்படி ஆகினா நாங்கள் தீவிரமாக போராட்டம் நடத்துவோம். எங்கள் குழந்தைங்களை வந்து நாங்கள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக்கலான்னு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. இந்த தனியாருக்கு விற்கிறதுனால அதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு மனதளவில் பயந்துட்டு எங்கள் பிள்ளைகள் படிப்பு பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சேலம் இரும்பாலையை சொற்ப விலைக்கு தனியாருக்கு தாரை வார்க்க முயற்சி நடப்பதாகவும், லாபத்தில் இயங்கும் தொழிற்சாலையை கடந்த 1 மாதமாக விற்க சதி நடப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சொத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல் தற்பொழுது நிலவரப்படி மார்க்கெட் மதிப்பு. இந்த மதிப்பான சொத்தை சொற்ப விலையிலே அவர்களுக்கு, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு தேவையான கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு விற்பனை செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இது பெரும் அளவிலே இவர்கள் சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்கும் நோக்கத்தோடு நாங்கள் கடந்த 6 மாத காலமாக அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று திரண்டு பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். நிரந்தர தொழிலாளர்களின் நிலையே கேள்விக்குறியாக இருக்க, சம வேலை சம ஊதியம் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தட்டி கழிப்பது போல சேலம் இரும்பாலை தனியார்மயமாக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். சமவேலை சம ஊதியம் நடைமுறைப்படுத்துறது பொதுத்துறை நிறுவனங்களும் அரசு அலுவலகத்தில். இங்கேயே பொதுத்துறை நிறுவனங்களே தனியார் மயமாக பண்ணும்போது சேலம் ஊர்காலை போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை தட்டி கழிப்பதற்கான சமமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்த மத்திய அரசாங்கம். வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை உறுதி அளித்ததன் பேரில் சேலம் இரும்பாலைக்கு நிலம் வழங்கிய 4000 குடும்பத்தினருக்கு இதுவரை வேலை வழங்கப்படாத நிலையில் தனியாருக்கு தாரை வார்க்க முற்பட்டால் தங்களுடைய நிலங்களை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். நிலம் கொடுத்த தொழிலாளர்கள் அவதிப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தினக்கூலி செய்து பிழப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பொதுத்துறை நிறுவனம் வந்தால் நம்ம சுற்று வட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நன்மைகள் நடைபெறும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு நிலம் வழங்கினார்கள். இப்பொழுது அந்த நிலத்தை தனியார் மயம் ஆக்க வேண்டும், லேண்டை தனியாருக்கு விற்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிஜேபி அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. இதன் அடிப்படையில் நாங்கள் பல வகையான போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் முன்வந்து தங்களது உரிமைகளை நிலைநாட்டி தனியாருக்கு தாரை வார்க்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார்கள் இங்குள்ள தொழிலாளர்கள். ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். தனியார் மயம் அப்படிங்கிறதுக்கு எதிராக தொடர்ச்சியாக தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் எப்பொழுதுமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தனியார் மயங்கிறது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு? இது மக்களுக்கு என்ன மாதிரியான சிக்கலை உருவாக்கும்? அதை தாண்டி இந்த தனியார் மயத்தை தவிர்த்து அரசு மயத்திலேயே எல்லா தொழில்களும் அல்லது தொழிற்சாலைகளும் வர வேண்டிய தேவை எந்த அளவுக்கு இருக்குங்க? அதாவது இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தனியார் மயம், பொதுத்துறை, கூட்டுறவுத்துறை என்று பல துறைகள் இருப்பதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அது இருக்கு. தனியார் சர்க்கரை ஆலை இருக்கு, அரசு சர்க்கரை ஆலை இருக்கு, கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்கு. இந்த மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்களை தனியார் மிகப்பெரிய நிறுவனங்களுடைய இப்போ நீங்கள் சேலம் காட்டினீங்க, பிஹெச்எல் காட்டினீங்க, ரயில்வே பார்த்தோம், தபால் தந்தி இருக்கு, அரசு ஊழியர்கள் இருக்கு. இவர்கள் தனியார் மயமாக்குறதுனால மக்களுடைய முதலீடு தான் அதனுடைய முதலீடு. அந்த முதலீட்டில் போடுற பொழுது என்ன இன்னைக்கு நம்முடைய நாட்டு சட்டம் சொல்லுதுன்னா, இடஒதுக்கீடு என்று ஒன்று இருக்கிறது. இந்த பொதுத்துறைகள் அத்தனையிலும் இந்த இடஒதுக்கீடு இருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைஜாதி மக்களுக்கு அங்கே ஒரு பர்சன்டேஜில் வேலை கிடைக்குது. இப்போ 20% சேலம் உருக்காலையில் தலித் மக்களும் பழங்குடி மக்களும் இருக்காங்க, பிஹெச்எல்ல இருக்காங்க, ரயில்வேல இருக்காங்க. இது தனியார் மயம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் முதல்ல அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு சுத்தமாக போயிடும். அப்போது தனியார் மயப்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் அல்லது தனியார் நிறுவனங்களுக்குள்ள இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காதா? அல்ல, நீங்கள் தனியார் மயப்படுத்துவது என்பது லாப நோக்கத்துடன் தானே தவிர சமூக நோக்கத்தோடு அல்ல. நீங்கள் ஒரு டாடா கம்பெனியில் இந்த பொதுத்துறையிலேயே ஒரு தலித் இன்னும் டைரக்டராக முடியல. இது பொதுத்துறையாக இருந்தால் கூட மேலாதிக்கம் தான் அதில் இன்னும் இருக்கே தவிர, நான் சொல்லுவது பேருக்காக அல்ல, திறமையானவர்கள் அதில் இருக்காங்க. அந்த திறமையானவர்களை கூட
பதவி உயர்வு கொடுப்பதில் நம்முடைய நாட்டில் ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை என்கிற ஒரு பரிதாபகரமான சூழ்நிலை இருக்கிறது. இந்த ஒரு நிறைவு பகுதியில் திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைஞ்சிருக்கார். ஆல்வின், அங்கே இருக்கக்கூடிய நிலை என்ன? அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க? காட்சிகளிலிருந்து பார்க்க முடிகிறது. பீடி சுற்றும் பெண் தொழிலாளர்கள் அங்கே இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன? என்ன மாதிரியான உரிமைகள் அவங்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்கு? அதை பூர்த்தி செய்ய என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க? சுருக்கமாக பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். தற்போது நாம் பீடி தொழிலாளர்களோடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து வருங்கால வைப்பு நிதி உண்டு, மற்றபடியான இஎஸ்ஐயும் உண்டு. ஆனால் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் பட்டியலிலும் இல்லை, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பட்டியலிலும் இவர்கள் இல்லாத நிலை என்பது இருக்கிறது. அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அவர்களோடு தற்போது நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். பாலம்மாள் என்ற பீடி சுற்றக்கூடிய தொழிலாளி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு கூட நாம் பேசலாம். அம்மா வணக்கம். எத்தனை வருஷமா நீங்கள் இப்போ பீடி சுற்றிட்டு இருக்கிறீங்க? என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்டு இருக்கிறீங்க? பீடி 20 வருஷமாக பீடி சுற்றுறோம். ஆனால் இன்றைக்கி மேதினம் கூட எங்களால் கொண்டாட முடியல. ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் 8 மணி நேரம் வேலை தான். எங்களுக்கு வந்து 15 மணி நேரம் வேலை கொடுக்காங்க. அதனால் எங்களை ஒரு நாளைக்கு பீடி வந்து 1000 பீடி 15 மணி நேரம் சுற்ற வேண்டியிருக்கு. அந்த 1000 பீடி சுற்றினா தான் எங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். அந்த 200 ரூபாயை எங்களுக்கு வந்து இலத்தூள் 100 ரூபாய்க்கு வாங்கி போட வேண்டியதாகிடுது. எங்களுக்கு 100 ரூபா தான் மீதி கிடைக்கும். அந்த 100 ரூபாயை இதை வச்சு நாங்கள் எப்படி குடும்பத்தை இது பண்ண முடியும் சொல்லுங்கள் போகும். அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து அரசு வந்து இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். முன்னால் வந்து எங்களுக்கு வந்து பீடி சுற்றுற கல்வி பீடி சுற்றுற பெண்களுக்கு கல்வி தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் முழுமையாக எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ 4-5 வருஷமாக எங்களுக்கு பீடி சுற்றுற ஸ்காலர்ஷிப்பே வரவே மாட்டேங்குது. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு தரணும். இதனால் வந்து எங்களுக்கு பிள்ளைங்களை வந்து திரும்பவும் நாங்கள் வந்து பீடி சுற்றுறதுக்கு கொண்டு வருவோம்னு சொல்கிறேன். எங்களுக்கு பயமும் எங்களுக்கு வந்து அதிகமாக வந்துட்டு இருப்போம். ஏன்னா வந்து பீடி சுற்றி முன்னால் வந்து நாங்கள் பீடி சுற்றாமல் இருக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க பீடி சுற்றாமல் இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு கல்வி தொகையே கொடுத்தாங்க. அதை இப்போ கொடுக்குறது இல்லை கவர்மெண்ட்லேருந்து. அதனால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு தரணும். இதனால் நாங்கள் அரசுக்கு வந்து நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். நிச்சயமாக இவர்களை போன்று பல தொழிலாளர்களும் இன்று இந்த பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சிஐடியினுடைய மாவட்ட செயலாளர் மோகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு கூட நாம் இப்போது பேசலாம். சார் வணக்கம். அது வந்து ஒரு தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய உரிமைகள் என்னென்ன மறுக்கப்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி தொழிலாளர்கள் வந்து சந்திச்சிட்டு இருக்கிறாங்க? பொதுவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மே தினத்தை கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் பீடி தொழிலாளிகள் மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து தொழிலாளிகளுக்குமே அரசினுடைய சட்டங்கள் முழுமையாக அமல்படுத்தாத நிலைமை தான் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கி தொழிலாளிகள் தங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்டப்படியான சலுகைகள் வேண்டும் என்று சங்கம் அமைத்து போராடினால் கூட நிறுவனங்கள் சங்கம் அமைக்கக்கூடிய தொழிலாளிகளை, தொழிற்சங்க தலைவர்களை வேலை நீக்கம் செய்வது, சஸ்பெண்ட் செய்வது என்று பழிவாங்க நடவடிக்கையை எடுக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து தான் தொழிலாளிகள் இன்றைக்கு கூட மே தினம் கொண்டாடி 131 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒரு 8 மணி நேர வேலைக்கு கூட இன்றைக்கும் போராட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. இங்கே பீடி தொழிலாளர்கள் சொன்னார்கள், பீடி தொழிலாளர்களுடைய கஷ்டம் என்பது மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. அவருடைய குழந்தை கல்வி தொகை கொடுப்பது கிடையாது, ஸ்காலர்ஷிப் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது, எந்த விதமான பல உரிமைகள் மறுக்கப்படுகிறது. அவர்கள் தொழிலாளிகள் 15 மணி நேரம் தினசரி வேலை செய்கிறார்கள். 15 மணி நேரம் வேலை செய்து அவர்கள் கிடைக்கிற சம்பளம் என்பது வெறும் 100 ரூபாய் மட்டும்தான். 100 ரூபாய் வைத்து இன்றைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வில் அவர்களால் வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த தொழிலாளிகள் எல்லாம் இன்றைக்கு சங்கம் அமைத்து தொழிலாளிகள் ஒன்று கூடி ஒற்றுமையாக போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டத்தை எதிர்த்து இங்கே இருக்கிற அரசாங்கம், நிறுவனங்கள், முதலாளிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த தொழிலாளிகளை போராட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற நிலைமை நாம் பார்க்கிறோம். அரசு பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிலைமை என்பதும் இருக்கிறது. இதை எதிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக அனைத்து தரப்பு தொழிலாளிகளையும் திரட்டி வலுவான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூற நான் விரும்புகிறேன். அதாவது தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை அப்படிங்கிறத முன்வைத்து தான் இந்த மே தினமே வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த தொழிலாளர்களுக்கும் முறையான 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது முறைப்படுத்தப்படாத ஒரு நிலையில் தொழிலாளர்கள் தவித்து வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருப்பதாக அனைத்து தொழிலாளர்களையுமே நாம் பார்க்க முடிகிறது. தேவேந்திரன். ஆல்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நம்முடைய செய்தியாளர்கள் அளித்த தகவல்களுக்கு நன்றி. ஐயா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடிகின்றது, தொழிலாளர்களுடைய நிலையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் தொழிற்சங்கங்களோ அல்லது தொழிலாளர்களோ தங்களுடைய உரிமை அல்லது தங்களுடைய ஊதிய நேர இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக மட்டுமே தொடர்ந்து குரல் கொடுக்கறது நாளை மட்டும்தான் இந்த மாதிரியான நிலை தொடர்ந்து நீடிக்குதா? அவங்க அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி தங்களுடைய அரசியலை வந்து நகர்த்தாதது தான் இந்த மாதிரியான பிரச்சனையை நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட ஒரு காரணம்னு சொல்லலாமா?
உண்மையான காரணத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ அது பீடியை பொறுத்த மட்டும் இப்போ சமீபத்தில் மத்திய சர்க்காருடைய பட்ஜெட்டில் சிகரெட் உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, சிகரெட்டினுடைய சைஸை பீடி சைஸ் ஆக்கி பீடிக்கு போடுற வரி எங்களுக்கு கொடுங்க அல்லது எங்கள் வரி அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி பீடி தொழிலையே நெசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. பீடி தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு ஆக்குபேஷனல் டிசீஸ், தொழில் ரீதியாக வரக்கூடிய வியாதி என்பது டியூபர்குலோசிஸ். அதற்கான ஏற்பாட்டுக்கு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டமும் அமலாவது கிடையாது. அதற்கான மருத்துவ வசதியும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது இந்தியா முழுக்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தொழிலாளர்களுக்கு அரசியல் உணர்வை ஏற்படுத்துவது என்பது இன்று பிரதானமாக வந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு அதனுடைய கொள்கைகள் என்பது தங்களை மேலும் மேலும் பாதித்து கொண்டிருக்கிறது என்கிற பொழுது பொருளாதார போராட்டத்துடன் வாழ்க்கைக்கான போராட்டத்துடன் அரசியல் போராட்டத்தையும் இணைக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தொழிலாளர்கள் நகர்த்தப்படுகிறார்கள். அப்படி நகர்த்தப்படுகிற பொழுது தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்குள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு சம்மேளனத்தை உருவாக்கி கொள்ளலாம், சங்கங்கள் இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்த ஒரு சம்மேளனமும் இன்று தொழிலாளியை பாதுகாப்பதற்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கினால் ஒரே குரலில் அரசாங்கத்தை நிர்பந்திக்க முடியும். உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும். ஆனால் அதை தாண்டி அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ சொல்லுவது, அந்த குறைந்தபட்ச திட்டத்தில் இந்த அரசினுடைய பொருளாதார கொள்கைகள் எதெல்லாம் தொழிலாளியை பாதிக்கிறதோ அவைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறேன். அப்படியான சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அந்த வாய்ப்பை உருவாக்க என்ன மாதிரியான செயல்களை இந்த சங்கங்கள் முன்னெடுக்கணும், யார் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் முன்னெடுக்கிறோம். இப்போது என்ன கேட்டிங்கன்னா, நான் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் என்கிற முறையில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக ஏற்கனவே நான் தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருந்தவன் என்கிற முறையிலும் பல தொழிற்சங்கங்களோடு இப்பவும் நான் டெல்லியிலேயோ அல்லது சென்னையிலேயோ பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது ரூபத்தில் ஒரு பாயிண்டில் ஒன்றாக வேண்டும் என்பதில், அது வங்கி ஊழியராக இருக்கலாம், வேலையில்லாதவருடைய பிரச்சனையாக இருக்கலாம், முதியோர் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஹோம் பேஸ்டு ஒர்க்கராக இருக்கலாம், இவைகள் எல்லாத்தையும் இணைத்து ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் கொண்டு வருவது என்பதற்கான ஒரு முயற்சியை எனக்கு தெரிந்து ஒரு 25-30 ஆண்டு காலமாக நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது பலன் கிடைக்கிறது, உடனே நீத்து போகுது. அரசியல் காரணங்கள் என்று ஒவ்வொரு தொழிலாளியும் அல்லது ஒரு அமைப்பும் ஒரு அரசியலுடன் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறதனால் அதிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை. உங்களுடைய முன்னெடுப்புகள் வெற்றி பெறட்டும். தொழிலாளர் நலன் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் வெற்றி பெறட்டும். உங்களுடைய வருகைக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களும் ரொம்ப நன்றிங்க. நான் மீண்டும் ஒரு முறை நியூஸ் 7க்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். ஒரு சரியான நேரத்தில் சரியான நல்ல நாளில் இதை நீங்கள் ஒளிபரப்பியது என்பதற்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நேரலையில் அமர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றிங்கய்யா. தொடர்ச்சியாக இந்த நிலவரங்களிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், தொழிலாளர்களுடைய உரிமைகள் நிச்சயமாக அது மீட்டெடுக்கப்பட வேண்டும். இன்னமும் பெறாத உரிமைகளை பெறுவதற்கான ஒரு நாளாக, அதற்கான ஒரு முயற்சிகரமான ஒரு நாளாக இந்த நாள் அமையட்டும். தொழிலாளர் தின வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.